பந்தம் எது சொந்தம்? அகிலா, என்னம்மா? இந்த ரூம் கர்டன்ஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு, மாத்திரு. சரிம்மா. இங்க பாரு அகிலா, எவ்வளவு ஒட்டட, இதெல்லாம் கிளீன் பண்ணிடு. என்ன அகிலா, இந்த எச்ச பாத்திரங்கள்லாம் அப்படியே இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ண கூடாதா? நானும் அரை மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரே இடத்தையே தொடச்சுக்கிட்டு இருக்கிய. இதாயிடுச்சுமா. அப்புறம் வேலை முடிஞ்சதும் அந்த டாய்லெட்டை ஆசிட் ஃபினாயில ஊத்தி கழுவிடு. என்ன அப்படி பாக்குற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? டாய்லெட்டை கழுவ சொன்ன, நீ என்ன சும்மா செய்ய போற? பணம் வாங்கல? போது நிறுத்துக்கப்பா. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எதை என் வறுமைக்காக தான் இங்க வேலை கட்டு வந்தேன். அந்த மனுஷனை தெய்வம் மாதிரி டியூஷன் 1000 தரேன்னாரு. ஆனா நீங்க வறுமையை பயன்படுத்திக்கிட்டு வீட்டை பெருக்கு, துணி துவ, சமையல் பண்ணு, போய் கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வாங்குறீங்க. பத்ததுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன வேலைக்காரின்னு சொல்றீங்க. அதுல கூட நான் பொறுத்துக்கிட்டேன். அது இன்னைக்கு டாய்லெட்டை கிளீன் பண்ணுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயப்படுதா? நானும் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவதான். சும்மா நிறுத்து. எந்த வீட்டுலமா டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு சொலையா 1000 ரூபாய் தராங்க? நீ படிச்ச படிப்பும் சொல்லி கொடுக்குற டியூஷனுக்கும் 400 ரூபாய் அதிகம். நீ செய்யற வேலைக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கூட 1000 ரூபாய் குறைச்சலதான் வரும். அதான் மீதி பணத்துக்கு உன்ன டாய்லெட்டை கழுவ சொன்னேன். என்ன என்ன எதுக்காக பாடுற நீ? இப்ப நான் என்ன சொல்றேன் உன்ன? நீ எழறத பார்த்தா நான் என்ன பணம் கொடுக்காம வேலை வாங்குற மாதிரில இருக்கு. இது பாரு, இந்த அழற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இஷ்டம் இருந்தா இங்க வேலை செய், இல்லன்னா வீட்டை விட்டு வெளில போயிடு. இன்னைக்கு வேலை செய்ய மாட்டோமா? நான் போறேன். என்ன கார்த்திக், டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பேசலாமே. மேடம், நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நார்த்தில் ஒர்க் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இந்த பிரான்ச்சுக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் பண பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதான் நார்த் சைட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாலாவது பிரச்சனையை தள்ளி இருந்து சமாளித்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிறீங்க? நார்த் சைடில் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் ஓகே மேடம். பாம்பே கல்கட்டான்னு பெரிய சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் உங்களுக்கு பெங்களூர் பிடிக்காதா? என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணுமே. உங்களுக்கு பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா உங்களால அங்கேயே நிரந்தரமா தங்கிட முடியுமா? பெங்களூர் குளிர்ச்சியான ஊர், அங்க ஒர்க் பண்றதே பெரிய விஷயம். அங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா சந்தோஷம்தான். எங்க அப்பா அம்மா நாளைக்கு ஊர்ல இருந்து வராங்க, ஹோட்டல்ல தான் தங்க போறாங்க. நீங்க அங்க வந்து அவங்கள மீட் பண்ணுங்க. உங்களுக்காக அவங்க கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடுமா மேடம்? முதல்ல வந்து அவங்கள மீட் பண்ணுங்க, மீதியெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாரதா, என்ன அகிலா இன்னைக்கு வேலைக்கு போகலையா? என்ன சாரதா கேட்குறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற? போகலங்க. ஏம்மா? அவளுக்கு அந்த வேலை பிடிக்கல போல இருக்கு. பாவம், வெளியில போய் வேலை செய்யாதவ இல்லையா? அகிலா வேலைக்கு போனது எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. சாரதா, உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்கா? என்கிட்ட ஏதுங்க, நான் வச்சிருந்த 200 ரூபா பணத்தை தான் நேற்று புடவைக்காரர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. டாக்டர் வந்து லலிதாவுக்கு 2-3 டானிக் எழுதி கொடுத்துருக்காரு. வாங்கணும், பணத்துக்கு தான் என்ன பண்ணுறது தெரியல.
சுந்தரம் பிள்ளைக்கு வருமானம் ஒரு வழியில் தான் வருது. ஆனால் செலவு பல வழியில் வந்துக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது? சம்பளம் வந்த ஒரு பாடு தான் வாங்கணும். எங்க அண்ணாச்சிக்கிட்ட கேட்டு பார்க்கலாமே, சம்பளம் வந்ததை திருப்பி கொடுத்துடலாங்க. அண்ணாச்சிக்கிட்ட அக்கௌண்ட்ஸில் மளிகை சாமான் வாங்குகிறோம். அந்த அளவோடு நிறுத்திக்கிட்டா தான் நமக்கு மரியாதை. கேட்கறதுல என்ன தப்பு? இப்படி வரட்டு கௌரவம் பார்க்குற நீங்க ஏன் என்ன பாம்பேலேருந்து கூட்டு வந்தீங்க? நான் ஒரு ஐடியா தரேன், அந்த மாதிரி பண்ணிடுங்க. பேசாம பாம்பேக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. என் புருஷன் இங்க வர வைங்க, நான் அவரோட திரும்பி போயிடுறேன். எனக்கு இங்க ஒத்து வராது. பாம்பேல என் மாமியார் பாத்துக்கிட்டதுல 10ல் 1 பங்கு கூட யாரை நீங்க பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதனால்தான் என் டெலிவரியை நான் அங்கேயே பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க எல்லாம் தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்னெல்லாமோ சொல்லி என்னை இங்க கூட்டு வந்து படாத பாடுபடுத்துறீங்க. ச்சே. வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. போறேன். தீபிகா, இந்த வரங்க. தீபிகா, அகில ஏன் கொஞ்ச நாளா வரவே இல்லை? பாவம், குழந்தைக்கு டியூஷன் இல்லாம அவளை டெய்லி ஆட்டோல அனுப்ப வேண்டியிருக்கு. ஆமா, நீ ஏதாவது அவளை சொன்னியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அகிலாவுடைய அடக்கமும் அமைதியும் வேற எந்த பொண்ணுக்குங்க வரும்? அந்த பொண்ணை பார்த்தா யாருக்காவது திட்ட கூட மனசு வருமா என்ன? அன்னைக்கு கடைசியா டியூஷன் முடிச்சுட்டு போனதோட சரி, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஓஹோ, சரி, நான் ஆஃபீஸ் புறப்படுறேன். அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸில் எக்கச்சக்கமாக ஒர்க் இருக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு வரமாட்டேன். நான் ஆஃபீஸ் போகும்போது அப்படியே நேரம் அகிலா வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்கு அகிலா வீட்டுக்கு போறீங்க? அங்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆனா சொல்ல வச்சிட்டீங்க. அகிலா டியூஷன் முடிச்சுட்டு கடைசியா வீட்டுக்கு போறப்போ ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. நீ என்ன சொல்ற? ஆமாங்க, அகிலாவோட அம்மா ரொம்ப கொடுமைக்காரியாம். அகிலாவுக்கு வேலைக்கு சாப்பாடு போட மாட்டாங்களாம், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்களாம். எல்லா சலுகைகளும் மற்ற பசங்களுக்கு தாங்க. நம்ம அகிலாவுக்கு ஒண்ணுமே இல்லையாங்க. எங்க வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லம்மா. வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கலன்னு சொல்லி என் கூட வீட்டு வேலைக்கு ஒத்தாசையா இருப்பா. இந்த நேரம் பார்த்து நீங்க அவங்க வீட்டுக்கு போக அவங்க ஏதாவது சொல்ல குழப்பம் உண்டாடக்கூடாதுங்கிறதுனாலதான் அவங்க வீட்டுக்கு உங்களை போக வேண்டாம்னு நான் தடுத்தேங்க. தீபிகா, நீ சொல்றத பார்த்தா அகிலா ரொம்பவும் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஆனா அவங்க அம்மா பார்த்தா அப்படி தெரியலையே. பாவம், நம்ம குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற சத்தம் தெரியாது. அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அந்த மதர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த மதர் தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இந்த காலத்துல யாரை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. வாமா அகிலா. சார், இது வந்து அகிலா, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. தீபிகா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இது பார், நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு தாராளமா கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் புறப்படுறேன். தீபிகா, அகிலாவுக்கு டிஃபன் கொடு, நான் வரமா. என்னம்மா, அன்னைக்கு என்னவோ மானம் குடும்ப கௌரவம் எல்லாம் பேசி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்க? மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்புறம் வெண்ணாயில ஆசிட எங்க இருக்கு, பாத்ரூம் கிளீன் பண்ணிடுறேன். எங்க அத்தையை கூட்டு வந்திருக்கலாம்ல? ஆமா,
பக்கத்துல அடையாறுல இருக்காங்க, ஈஸியா கூட்டிட்டு வர்றதுக்கு. அனாவசிய செலவுன்னு பார்த்திருப்பீங்க. ஏமா வந்ததும் வராதமா ஏன் மாப்பிள்ளை கிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க? அவளுக்கு என்ன விடுங்க அத்தை. மாமா, பாலவாக்கத்துல நிகில் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கே, தெரியுமா? நல்லா தெரியுமே. ஷேர் சம்பந்தமா நானே அங்கே 2 முறை போயிருக்கேன் மாப்பிள்ள. அந்த கம்பெனில இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு மாமா. இப்போ உடனே புறப்பட்டா தான் கரெக்டா இருக்கும். ஏன் மாப்பிள்ள, பாம்பேல நல்ல வேலையில் தானே இருக்கீங்க? அதை விட இது பெட்டர் ஜாப் மாமா. எப்படியும் 5000 மேல கிடைக்கும். அப்பாவும் பாம்பேல உள்ள பிளாட்ஸை வாடகைக்கு விட்டுட்டு மெட்ராஸ்லயே செட்டில் ஆகலான்னு ஆசைப்படுறாரு. பாம்பே ஒரு நல்ல சிட்டி. அதை விட்டுட்டு ஏன் இங்க வரணும்? இந்த ஊரும் இந்த தெருவும் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆமாண்டி அம்மா, உனக்கு எதுவுமே பிடிக்காதுதான். பக்கத்துல இருந்தா நமக்கு தாண்டி நல்லது. நல்லது கெட்டது ஏதாவது பாத்துக்கலாம்ல. விடுங்க அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பா. மாமா, நீங்களும் கொஞ்சம் கூட வரீங்களா? எங்க மாப்பிள்ள? இல்ல மாமா, அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க வந்தா நல்லா இருக்கும். போலாமே. லலிதா, நான் முடிஞ்சா வர்றேன், இல்லைன்னா அப்படியே ஊருக்கு போறேன். உடம்பு பாத்துக்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு போலாமே. டைம் கிடைச்சா கண்டிப்பா வர்றேன் அத்தை. போலாம் மாமா. போலாம். வரேன். மாமா, இந்த வேலை கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் லலிதாவை அடிக்கடி பார்த்த மாதிரியும் இருக்கும். உங்க திறமைக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும் மாப்பிள்ள. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆட்டோ, எதுக்கு மாமா? நீங்க கேட்ட அட்ரஸ் போவதான். இல்லை மாமா, அந்த அட்ரஸ் எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமேனு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஆட்டோ, நீ போப்பா. நான் உங்ககிட்ட பேசுறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்களை இங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, இது என்ன மாப்பிள்ள இது? இந்தாங்க மாமா. என்ன மாமா பார்க்குறீங்க? வாங்கிக்கங்க மாமா. என் கல்யாணம் முடிஞ்ச இந்த 1 வருஷத்துல லலிதாவுடைய குணத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். சும்மாவே அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு நச்சரிப்பா. இப்போ சொல்லவே வேணாம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துவான்னு எனக்கு தெரியும். நீங்களும் பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பிடிங்க மாமா. வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க சொல்ற மாதிரி லலிதா பேசுவாங்கிறது எனக்கும் தெரியும். கடனை வாங்கி தான் நான் என் கடமையை செய்யணும். லலிதா வரப்போறாங்கிறது தெரிஞ்ச உடனேயே நானும் 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்ககிட்ட பணத்தை வாங்கி நான் செலவு பண்ணிக்கிறேன். என்ன மாமா, என்னையே அந்நியனா நினைக்கிறீங்க? அடுத்தவங்கிட்ட கடனை வாங்கி செலவழிக்கிறத விட என் பணத்தை செலவழிக்கலாம் இல்லையா? நான் யாருக்காக கொடுக்குறேன்? என் ஒய்ஃபுக்காக தானே. ப்ளீஸ் மாமா. தேங்க்ஸ் மாமா. இந்த சம்பள கவர் இதில் உனக்கும் சிவாவுக்கும் பாம்பே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். மீதி பணம் தான் கவரில் இருக்கு. இந்த மாதம் எப்படியா சமாளிக்கணும். பரவாயில்லைங்க, அகிலாவோட சம்பளமும் இருக்க, சமாளிச்சுக்கலாம். அகிலா சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் கொடுக்குறாளா? ரொம்ப சந்தோஷம். அவள் மட்டும் பையனாக பிறந்திருந்தா என் பாரம் எவ்வளவோ குறைஞ்சிருக்கும். என்னை உட்கார வச்சு சோறு போட்டிருப்பா. மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்தது ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்கள் என் மருமகன் இல்லை, மகன். என்ன மாமா, சின்ன வயசுல இருந்தே நீங்க படுற கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் பணம் கொடுக்குற விஷயம் தயவு செஞ்சு யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமாக லலிதாவுக்கு தெரிஞ்சா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவேன். சரிங்க மாப்பிள்ள. மாமா, ஒரு முக்கியமான விஷயம். லலிதாவுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ரொம்பவும் போராடித்தான் அவளை இந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கேன். பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமாக இருக்கு மாமா. நீங்கள் தான் கொஞ்சம் அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? ஆமாம் மாமா, லலிதாவுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல இஷ்டம் இல்லை. இதை உங்ககிட்ட சொன்னால் உங்கள் மனசு வேதனைப்படுமேன்னு தான் சொல்லலை. ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா? வா, டயர்டாக இருக்கு. லலிதா, கொஞ்சம் காஃபி கொண்டாமா. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க, அதுக்குள்ள காஃபி கொண்டு வந்துடுறேன். கையில் என்ன? அது ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. எதையோ மறைக்கிற. எங்க
அது ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத. இங்க காமி. என்ன மாத்திரை இது? கன்சீவ் ஆயிருக்க. கண்ட மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாது. டாக்டர் கொடுத்ததுதான். எதுக்காக? என்ன ப்ராப்ளம்? குழந்தைய கலைக்க. கலைக்கிறதா? என்ன பைத்தியக்காரத்தனா பேசுற? நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு ஆசையோட இருக்கேன். எங்க அப்பா அம்மா கோயில் கோயிலா குழந்தைக்காக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரை கேட்டு இந்த முடிவுக்கு வந்த? எனக்கு இப்ப குழந்தை வேணாம்னு தோணுச்சு, அதனால கலைக்கணும்னு முடிவு பண்ணேன். இதுக்கு நான் யாரை கேட்கணும்? எனக்கு 40 வயசு ஆச்சு. இப்ப குழந்தை பெத்துக்கணும்னு என்ன அவசரம்? இன்னும் 3 வருஷத்துக்கு நமக்கு குழந்தை ஆசையே வேணாம். உனக்கு வேணா ஆசை இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்கு. பேரம்பேத்திய பாக்கணுங்கிற ஆசை என்ன பெத்தவங்களுக்கு இருக்கு. சரி, அதுக்கு இப்ப என்ன அவசியம் தான் கேக்குறேன். வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் அனுபவிக்க வேணாமா? குழந்தைய பெத்துக்கிட்டா அதை கவனிச்சுக்கவே 24 மணி நேரம் கரெக்டா இருக்கும். 25 வயசுல என்ன கேள்வியா சொல்றீங்களா? என்னால முடியாது. இங்க பாரு லலிதா, எனக்கு குழந்தைதான் முக்கியம், உன்னோட அழகு முக்கியம் இல்ல. என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது, புரியுதா? என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? இங்க பாருங்கப்பா, உங்க மருமகளுக்கு குழந்தை வேணாமா? டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திரை வாங்கி வச்சிருக்கா. அவளுக்கு புரியுற மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அவளை மெட்ராஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க. இப்ப புரியுதா மாமா? நீங்க எந்த அளவுக்கு பொறுமைசாலிங்கிறது இப்பதான் புரியுது மாப்பிள்ள. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என்ன மாமா நீங்க? லலிதாவுடைய பிடிவாத குணம் அப்படி, நானும் பொறுமையில இருந்து அப்படி. மற்றபடி அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அதோட அவ என் ஒய்ஃப். சரி, அதை விடுங்க மாமா. இப்போ இன்டர்வியூ போறேன், சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வரேன், இல்லைன்னா அப்படியே பாம்பே போறேன். லலிதாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். புறப்புறேன் மாமா. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மாமா, வரேன். அகிலா, அப்பா இன்னும் வரல? என்ன அதிசயமா அப்பாவை தேடுற? அப்பா கிட்ட காலையில மெடிசன் லிஸ்ட் எல்லாம் கொடுத்தேன், அதான் இன்னும் வரலையான்னு கேட்டேன். பார்ட் டைம் பார்க்குறாரு இல்லையா, லேட்டாக தான் வருவார். பார்ட் டைம் பார்க்குறாரா? வெரி குட். அப்போ 2 சம்பளம் சொல்லு. நமக்கு என்ன பிரயோஜனம், எல்லாம் கடன் அடைக்கவே போயிடும். என்ன ரொம்ப சந்தோஷமா வர? பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அநேகமா இன்னும் 1 வாரத்தில் பெங்களூர் போயிடுவேன். ஹை, கங்க்ராட்ஸ். நிஜமாவா? பெங்களூர் ரொம்ப நல்ல சிட்டி, ஹெட் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்கு. நல்ல கிளைமேட், நல்ல சம்பளமும் கிடைக்குன்னு சொல்லு. சம்பளம் அதிகம் கிடைச்சாலும் செலவும் கூடவே வருமே, நோ யூஸ். ஆனால் நான் நிம்மதியாக இருப்பேன். என்ன கண்டிப்பாக பெங்களூர் போய் தான் ஆகணுமா? ஏன் போகக்கூடாது? அவன் இல்லை, நீயும் இங்கே இருக்க மாட்ட, பாம்பே போயிடுவ. அண்ணனும் இல்லைன்னா அப்புறம் நாங்கள் இங்கே 4 பேர். அண்ணன் போயிடுச்சுன்னா வீடு என்னமோ மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை லலிதா, மாசம் எங்கிட்டேருந்து வருமா 500 ரூபா பணம், அது கட் ஆயிடுமே. நான் அகிலா ஃபீல் பண்றா. அப்படிதானே அகிலா? ஆமா, இந்த வீட்ல எப்பவுமே கஷ்டம் இருக்கும், அதனால இவன் எப்பவுமே உழைச்சு கொட்டணுமா? இந்த நல்ல சான்ஸ் அவன் மிஸ் பண்ணிட்டானா இதை காரணமா காட்டி அவன் இன்க்ரிமெண்ட் போனஸ் எல்லாமே அடிபட்டு போயிடும். கார்த்திக், நீ பெங்களூர் போன அப்புறமா மாசம் இவங்களுக்கு 500 ரூபா அனுப்பிச்சிடு, இல்லைன்னா உனக்கு அரிச்சு கொட்டுவாங்க. அவன் பெங்களூர்னா போறான், டெல்லின்னா போறான், எங்கேயாவது போய் தொலைறான். நீ ஏமா அவன்கிட்ட வாய் கொடுத்துக்கிட்டு இருக்க? நீ சாப்பிட்டியா? நேரத்தோட சாப்பிடு, சும்மா வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காத, போ. வந்து சாப்பாடு போடுமா.